டிகாக்ஷன் எங்க இருக்கு? ஆ, நான் வேணா காஃபி போட்டு தரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரி, நான் போட்டு தரேன். இல்ல பரவாயில்ல. அம்மா அம்மா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? காஃபி கொண்டு வந்திருக்கேம்மா. எனக்கு வேண்டாம்ப்பா. மா ப்ளீஸ்மா, எந்த உட்காருங்கம்மா, காஃபி சாப்பிடுங்கம்மா. நான் பட்னியாவே இருப்பேன். ஏம்மா இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு சுகர்லாம் இருக்கு, ஏற்கனவே உடம்பு முடியாம வேற இருக்கீங்க. வெறும் வயித்துல இருந்தா என்ன ஆகுறது? என்ன வேணாலும் ஆகட்டும், என்னை பத்தி உனக்கு கவலை இல்லைல்ல? என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? உங்க மேல எப்படிமா கவலைப்படாம இருக்க முடியும்? ப்ளீஸ்மா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக எழுந்து உட்காந்து காஃபி குடிங்கம்மா ப்ளீஸ். இந்தாங்க ப்ளீஸ்மா, காஃபி குடிங்க. அம்மா, வெளில வந்து உட்காரலாம் இல்லம்மா, காத்தோட்டமா இருக்கும். இல்ல, நான் இங்கேயே இருக்கேன். இந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறேன். ஏம்மா ஏம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு என் மனசு புரியாம போயிடுச்சு இல்ல? என்னமோ உன் வேலையில உன்னை தொந்தரவு பண்ற மாதிரியே பேசுற. மா மா, உன் பழைய கம்பெனியில பிரச்சனை வந்தப்ப என் நகையெல்லாம் கழட்டி கொடுத்த விடானா? அந்த அளவுக்கு உன் மேல அக்கறை வச்சிருக்கேன்டா. நீ உன் வேலையில நல்லா வரணும்னு நினைக்கிற விடானா? ஆனா நீ இத பத்தியுமே யோசிக்காம உன் வேலை கெட்டு போறதுக்கு என்ன ஒரு காரணம்னு சொல்லிட்டல்ல? மா, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேம்மா. நானும் சாப்பாடு தண்ணி இல்லாம சாக கிடந்தா கூட உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். மா ப்ளீஸ்மா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா. அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன அடிச்சு கொன்னா கூட நான் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன்டா. ஆமா, அடிச்சு கொல்றாங்க இந்த அம்மாவை.